ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி களம். இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி ஆப்டிடியூட்ல சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் பார்க்க போறோம். இந்த வீடியோல நான் ஒரு 10 சம் சால்வ் பண்ணுவேன். அதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப் கொடுத்திருப்பேன். அதனோட ஆன்சர்ஸும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடுறேன். நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர் செக் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாங்களா? ஃபர்ஸ்ட் சம் ரூட் ஆஃப் 72 பிளஸ் ரூட் ஆஃப் 72 பிளஸ் ரூட் ஆஃப் 72 டில் இன்ஃபினிட்டி. இந்த மாதிரி சம்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. இதை வந்து ஷார்ட்கட்லையும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். என்ன இருந்தாலும் நம்ம நார்மல் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பார்த்துக்கலாம். இந்த ஹோல் டேர்மையும் நம்ம எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 72 பிளஸ் ரூட் ஆஃப் 72 பிளஸ் அண்ட் டு இன்ஃபினிட்டி. இப்போ இந்த டேர்மும் சப்போஸ் நீங்கள் இப்போ இந்த டேர்ம் விட்டுட்டீங்கனாலும் இதுவும் வந்துட்டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகிறதுனால எல்லை இல்லாமல் போகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ திரும்ப இதையும் நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 72 பிளஸ் எக்ஸ்ன்னு எடுக்கலாமா? அதாவது இந்த டேர்மையும் நம்ம மறுபடியும் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். இப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 72 பிளஸ் எக்ஸ் அப்படின்னு வருமா? அடுத்தது இதை குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனாக மாற்றுங்க. மைனஸ் எக்ஸ் மைனஸ் 72 ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் ஒரே பக்கம் கொண்டு வந்து ஈக்குவல் டு 0. 72 அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம்? 8 into 9 அப்படின்னு பிரிக்கலாங்களா? இங்கே -1 வர்றதுனால நம்ம பெரிய நம்பருக்கு மைனஸ் போடணும். ஸோ 8 into 9 -9 வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ x ஈக்குவல் டு 8, x ஈக்குவல் டு -8, x ஈக்குவல் டு 9 வந்துருச்சா? அதாவது இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணியிருப்போம்? x பிளஸ் 8 இன்டூ எக்ஸ் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்திருப்போம். x பிளஸ் 8 கொண்டு வந்தோம்னா x ஈக்குவல் டு -8 வரும். x மைனஸ் 9 கொண்டு வந்தீங்கன்னா x ஈக்குவல் டு 9 வரும். மைனஸ் நம்பர்ஸ் எப்பவுமே நம்ம வேல்யூ எடுத்துக்க மாட்டோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 9ங்கிறத ஆன்சர். இதை நம்ம சிம்பிளாக எப்படி சால்வ் பண்ணலாம், அதாவது ஷார்ட்கட் வச்சு எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா 72 72 72 மூணுமே ஒரே நம்பர் தான். எப்பவுமே உள்ள ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள ஒரே நம்பர் வந்து பிளஸ் ஆர் மைனஸ் வந்துருந்துச்சுன்னா, அதாவது ரூட் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ்னு வந்துருச்சுன்னு வைங்க. இந்த எக்ஸுங்கிற டேர்மை எடுத்துக்கோங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இங்க நமக்கு 72 கொடுத்துருக்காங்க. இதை அடுத்தடுத்த நம்பர்ல மல்டிபிள் பண்ணா நமக்கு இந்த நம்பர் வரணும். அதாவது 3 into 4, 5 into 6 அந்த மாதிரி. இதை எப்படி பண்ணலாம்? 8 into 9 பண்ணலாங்களா? இந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சு அப்படின்னா பெரிய நம்பர் போடணும். ஸோ இங்கே பிளஸ் இருக்கு, நம்ம பெரிய நம்பர் போடுறோம். ஒரு வேளை கொஷின்ல 72 மைனஸ்னு வந்திருந்ததுன்னா மைனஸ் வரையில சின்ன நம்பர் போடணும். இதுதான் நம்மளோட ஷார்ட்கட். ஒருவேளை இங்கே 72க்கு பதிலாக நமக்கு வேற நம்பர், அதாவது இப்போ 20ன்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்க. ரூட் ஆஃப் 20 பிளஸ் ரூட் ஆஃப் 20 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதனோட வேல்யூ என்ன யோசிங்க? 4 5s are 20. ஓகேங்களா? இப்போ நமக்கு பிளஸ் இருக்கு, அப்போ பெரிய நம்பர் எடுத்துப்போம். அப்போ ஆன்சர் 5. அவ்வளோதான். இதே மாதிரி மைனஸ் வந்தாலும் இதே ஷார்ட்கட் தான், ஆனால் சின்ன நம்பர் எடுப்போம். அடுத்தடுத்த சம்ஸ்ல அதை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? Second sum, root of 132 minus root of 132 minus root of 132 minus infinity. ஸோ இந்த சம்மும் ஃபர்ஸ்ட் சம் மாதிரியே தான், நடுவில் இங்கே மைனஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம அதில் வந்துட்டு ஷார்ட்கட் எப்படி பார்த்தோம்? ப்ளஸ் வந்துருச்சுன்னா பெரிய நம்பர், மைனஸ் வந்துச்சுன்னா சின்ன நம்பர்னு பார்த்தோமா? இதுக்கும் அதே தான். 132 அப்படிங்கிறத 11 into 12ன்னு எழுதலாம். 11 into 12ன்னு எழுதும்போது இங்கே வந்து மைனஸ் இருக்கங்காட்டிக்கு நம்ம சின்ன நம்பர் எடுத்துக்கிறோம். ஸோ ஆன்சர் வந்து இதுக்கு 11 தான். ஓகேங்களா? இதுக்கு நார்மல் மெத்தட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹோல் டேர்மையும் எக்ஸ்னு எழுதிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 132 மைனஸ் ரூட் ஆஃப் 132ன்னு எழுதுகிறோம். அடுத்து மைனஸ் ரூட் ஆஃப் 132 இன்ஃபினிட்டி. இப்போ இந்த டேர்மையும் எக்ஸ்னு எழுதிக்கிறோம். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 132 மைனஸ் எக்ஸ்னு எழுதுகிறோம். ஸ்கொயர் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 132 மைனஸ் எக்ஸ்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 132 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவோம். 132 எடுத்தீங்கன்னா 11 12s are 132. இங்கே வந்துட்டு உங்களுக்கு இங்கே ப்ளஸ் இருக்கங்காட்டிக்கு சின்ன நம்பருக்கு மைனஸ் போடுவீங்க. ஸோ எக்ஸ் மைனஸ் 11 எக்ஸ் பிளஸ் 12 ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவீங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் 12ன்னு வரும். மைனஸ் எடுத்துக்க மாட்டோம். ஸோ பிளஸ் 11ங்கிறது தான் நமக்கு ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தேர்ட் சம். ஃபர்ஸ்ட் சம் ரூட்டுக்குள்ள ரூட் நடுவில் ப்ளஸ் இருக்க மாதிரி பார்த்தோம். செகண்ட் சம் ரூட்குள்ள ரூட் நடுவில் மைனஸ் இருக்க மாதிரி பார்த்தோம். இப்போ ரூட்டுக்குள்ள ரூட் நடுவில் ப்ராடக்ட், அதாவது மல்டிப்ளிகேஷன் இருக்க மாதிரி. சில சமயம் எக்ஸாமில் இந்த மாதிரி டாட்ஸ் கொடுத்துருவாங்க. சில சமயம் வெறும் ரூட் 3 மட்டும் கொடுப்பாங்க.
ஸோ நீங்கள் இந்த டாட் வரதுனால என்னன்னு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. டாட் வந்தாலும் மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம். ஓகேங்களா? இதையும் நார்மல் மெத்தடில் போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு √3 இன்டூ எக்ஸ்னு வரும். அதாவது இந்த டேர்மையும் நீங்கள் எக்ஸ்னு எடுத்துப்பீங்க. அடுத்து இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3xன்னு வரும். எக்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 3. ரொம்ப சிம்பிள் தான் நார்மல் மெத்தடும். ஷார்ட்கட் அப்படின்னீங்கன்னா அதை விட ரொம்ப ஈஸி. உள்ள என்ன டேர்ம் கொடுத்துருக்காங்களோ அந்த டேர்ம் தான் ஆன்சர். நமக்கு ஆன்சர் வந்து இங்கே 3 தான். ஓகேங்களா? ஒருவேளை √7 கொடுத்தாங்கன்னா ஆன்சர் என்ன? ஆன்சர் 7. அவ்வளோதான். ஓகேங்களா? Fourth sum, √64 divide by √64 divide by √64 divide by up to infinity. இந்த sum நார்மல் மெத்தட்ல x equal to √64 divide by √64 divide by up to infinity எழுதுவோம். ஸோ அடுத்து இதை வந்துட்டு நம்ம எக்ஸ்ன்னு ரீப்ளேஸ் பண்ணோம்னா √64 divide by எக்ஸ்ன்னு எழுதுவோம். ஸ்கொயர் பண்ணில எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 டிவைட் பை எக்ஸ்னு வரும். இந்த அடுத்தது இங்கே டிவிஷனில் இருக்குமா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 64 பை எக்ஸ்னு வரும். இந்த எக்ஸ் இங்கே இந்த சைடில் போகும்போது எக்ஸ் கியூப் ஈக்குவல் டு 64னு வரும். ஸோ கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா இதுக்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா உங்களோட வேல்யூ என்ன வரும்? 4னு வரும். ஸோ இந்த மாதிரி டிவிஷன் சம்ஸ் வந்துச்சுன்னா இங்கே இருக்கிறதோட கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? 125 5 ஆன்சராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு வேளை 8 இருந்துச்சுன்னா 2 ஆன்சர். அதாவது இதுக்குள்ள டிவைட்ல வந்துட்டு எந்த வேல்யூ இருக்கோ அதனோட கியூப் ரூட் வேல்யூ தான் ஆன்சரா வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபிஃப்த் சம்ல வி போர்ட்மாஸ் மெத்தட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து VBODMAS இது உங்களுக்கு தெரியும். V ஃபார் விண்குலம், அதாவது மேலே பார் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். B ஃபார் பிராக்கெட், O ஃபார் ஆஃப், D டிவிஷன், M மல்டிப்ளிகேஷன், A அடிஷன் அண்ட் S சப்ராக்ஷன். இந்த மெத்தடில் தான் இந்த மாதிரி சம்ஸ் எதை கொடுத்தாலும் சால்வ் பண்ணணும். மாற்றி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். ஃபர்ஸ்ட் வி விண்குலம் எங்கே இருக்குது? இங்கே பார் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே 5 + 7ஓட வேல்யூ என்ன? நமக்கு 12. ஓகேங்களா? அடுத்தது இருக்கிறதுலே சின்ன பிராக்கெட் எது? இதுதான். இந்த பிராக்கெட் தான் அடுத்து சால்வ் பண்ணணும். ஸோ அடுத்து 9 + 6 - 12. ஏன்னா இதுக்கான ஆன்சர் நம்ம 12ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எழுதுனீங்கன்னா 9 + 6 எவ்வளோ வரும்? 15. 15 - 12 3ன்னு வரும். ஸோ மொத்தமாக இப்போ இந்த பிராக்கெட்டோட வேல்யூவே நமக்கு என்னென்ன ஆயிடுச்சு? 3ன்னு ஆயிடுச்சு. அடுத்த பிராக்கெட் என்ன இருக்கு? 15 + 12 - 3. ஓகேங்களா? ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 15 25 27 - 3 24. ஸோ 24. இப்போ இது எதனோட ஆன்சர்? மொத்தமாக இதிலிருந்து இங்கே வரைக்கும் இருக்கிறோட ஆன்சர் 24 அப்படின்னு ஆயிடுச்சு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 × 24னாச்சா? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 8 3s are 24. அப்போ ஹோல் பிராக்கெட்டுக்கான ஆன்சர் என்ன? 8 வந்துச்சு. டிவைட் பை 8 அப்படின்னு மட்டும்தான் இருக்கு. 56 டிவைட் பை 8 போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 7. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 6th சம். இதுவும் வி போர்ட் மாஸ் தான், 5th சம் மாதிரியே. ஆனால் இதில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே டிவிஷனில் வந்திருக்கும். இதுவும் சால்வ் பண்ணுறது ஈஸி தான். வி போர்ட் மாஸில் வி கிடையாது, இதில் விண்குலம் கிடையாது. அடுத்து பிராக்கெட் இருக்கு. இருக்கிறதுலே சின்ன பிராக்கெட் எது? இதுதான். ஸோ இதை தான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். 1/4 - 1/6. இதில் டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்காட்டிக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். எல்சிஎம் எடுத்தோம்னா 4க்கும் 6க்கும் எடுக்கும்போது 12 வரும். ஸோ இங்கே 12 வரணும்னா 4 × 3 போடணும். ஸோ மேலேயும் 3. இங்கே 12 வரணும்னா 6 × 2. ஸோ மேலேயும் 2. ஆன்சர் 1/12ன்னு வரும். அதாவது இந்த பிராக்கெட்டோட ஆன்சர் நமக்கு 1/12ன்னு வந்துருச்சு. ஓகேங்களா? அடுத்தது இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷன், கலப்பு பின்னமாக இருக்குது. இதை வந்து 2 2s are 4 + 1 5/2ன்னு எழுதலாமா? ஸோ இதை 5/2 - 1/12 இதை இப்படி எழுதிக்கலாம். ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? டினாமினேட்டர் 12 வந்துடும். இங்கே 2 இருக்கு, இன்டூ 6 போடணும். ஸோ மேலேயும் 6 போட்டிங்கன்னா 5 6 are 30. 30 - 1. ஸோ இதனோட ஆன்சர் என்ன? 29/12 அப்படிங்கிறது வந்துடும். அதாவது இந்த டேர்மோட ஆன்சர் 29/12. இப்போ நம்ம இருக்கிறது எழுதுனீங்கன்னா 3 4s are 12. 13/4 டிவைட் பை 1 4 is 4 4 + 1 5/4 minus 1/2 into இந்த whole termோட வேல்யூ என்ன? 29/12 கிடைச்சிருச்சுங்களா? அடுத்து இதை சால்வ் பண்ணுறோம். இதில் உங்களுக்கு அடுத்து இது ரெண்டையும் தான் போடணும். ஸோ 12 இங்கே வந்து கேன்சல் பண்ண முடியாது. இதை வந்து 29/2 × 12 24ன்னு எழுதிக்கலாம். ஸோ இங்கே 5/4ன்னு இருக்கா? இதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24க்கும் 4க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 24 தான் வரும். ஸோ 24
இங்கே இன்டூ 6 வரும், 4க்கு இன்டூ 6, 4 6 ஆர் 24, ஸோ 5 6 ஆர் 30, 30 மைனஸ் 29, ஆன்சர் வந்து இங்கே 1/24 வருது. அதாவது இந்த டேர்மோட ஆன்சர் 1/24. இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கு, 13/4 டிவைட் பை 1/24 இருக்கு. ஓகேங்களா, இதை நம்ம எப்படி எழுதலாம், 13/4 இன்டூ 24/1 எழுதலாமா. 1 4 is 4, 6 4s are 24. ஸோ 13 இன்டூ 6 ஓட வேல்யூ எவ்வளோ உங்களுக்கு, 5 6 36 78 வரும். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். அடுத்த சம் பார்க்கலாங்களா. 7th சம். இந்த மாதிரி பார் கொடுத்துருந்தா என்ன அர்த்தம்னா, இந்த 3 நம்பரும் இதே ஆர்டர்ல ரிப்பீட் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த வேல்யூ எக்ஸ்னு எடுத்தீங்கன்னா 2.124 சொல்லிட்டு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா, இதை எக்ஸ்னு எடுத்துட்டீங்களா. அடுத்து இங்கே 3 டிஜிட்க்கு பார் வந்திருக்கா, ஸோ 1000 எக்ஸ்னு எடுங்க. அப்போ உங்களோட வேல்யூ என்னவா இருக்கும், 2124 வருமா. இப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்க. 1000x மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 2124ல 2 மைனஸ் பண்ணீங்கன்னா, அதாவது 124 திரும்ப திரும்ப வரதுனால கேன்சல் ஆகிக்கும். 2124ல 2 மைனஸ் பண்ணீங்கன்னா என்ன, 2122. ஓகேங்களா, இங்கே வேல்யூ என்ன வரும், 999xன்னு வருங்களா. ஸோ உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன, 2122/999. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா, இதுக்கு வந்துட்டு ஷார்ட்கட்டும் சொல்லுவாங்க. ஆனால் ஷார்ட்கட்டை விட நீங்கள் எப்பவுமே இந்த மெத்தடை யூஸ் பண்ணி, அதாவது இந்த எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோஸ் போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஈஸியாக வரும். ஓகேங்களா. 8th sum. Root of 58 plus root of 31 plus root of 21 plus root of 11 plus root of 25. இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த ஸ்கொயர் ரூட் சம் மாதிரியே தான். ஆனால் இதில் என்னன்னா சேம் நம்பர் ரிப்பீட் ஆகவும் இல்லை, இன்ஃபினிட்டி வரைக்கும் போகவும் இல்லை. ஸோ குறிப்பிட்ட நம்பர்ஸோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, நார்மல் மெத்தட்லேயும் பண்ணலாம், ஷார்ட்கட்லேயும் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நார்மல் மெத்தடில் பார்த்துடலாம். ரூட் 25ஓட வேல்யூ என்ன, 5. இருக்கிறதுலே சின்ன ரூட்லுக்குள்ளே ஃபர்ஸ்ட் போய்க்கலாம். ரூட் 25ஓட வேல்யூ 5. ஸோ 11 + 5ஓட வேல்யூ 16. 16ஓட ரூட் வேல்யூ என்ன, 4 4s are 16. ஸோ இந்த 4 இது கூட ஆட் பண்ணுவோமா, 21 + 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு 25 வந்துடும். 25ஓட ரூட் என்ன, 5. அடுத்து 31 + 5 போட்டிங்கன்னா 36. 36க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 6. 58 கூட 6 ஆட் பண்ணிங்கன்னா 64 வரும். 64க்கு ரூட் எடுத்தீங்கன்னா 8. ஸோ ஆன்சர் 8. ஓகேங்களா. அடுத்து 9th sum. 2 cube the whole power -2 into 3 square the whole square. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் அண்ட் இண்டிசஸ் மெத்தடில் வரும். இது ரெண்டையும் இப்போ பவரை வந்து நம்ம மல்டிபிள் பண்ணிக்கலாம். அதாவது 2 பவர் ஆஃப் பவரில் இருந்துச்சுன்னா மல்டிபிள் பண்ணிக்கலாம். ஸோ இதனோட வேல்யூ 3 × 2 6ன்னு வரும். அடுத்தது 3 பவர் ஆஃப் 2 × 2 4ன்னு வரும். இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 பவர் ஆஃப் -6ன்னு இருக்கா, இதை வந்துட்டு நம்ம 1/2/6ன்னு எழுதலாம். இந்த 3 பவர் 4 அப்படியே இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதை நம்ம பிரித்து எழுதணும்னு வைங்களேன், 3 × 3 × 3 × 3/2 × 2 × 2 × 2 × 2 × 2ன்னு வரும். ஓகேங்களா. ஸோ 3 3s are 9, 3 3s are 9, 9 9s are 81/2 2s are 4, 2 2s are 4. ஸோ 3 தடவை 4 வருது, 4 4s are 16, 16 4s are 64. இவ்வளோதான் இந்த சம்மோட ஆன்சர். 10th sum. 25% of 400 plus 30% of 500 equal to 300 minus xன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இது வந்து பர்சன்டேஜ் சம் தான், ஆனால் சிம்பிளிஃபிகேஷனில் தான் இது கேட்டிருப்பாங்க. இதனோட கான்செப்ட் வந்து சிம்பிளிஃபிகேஷனில் தான் வரும். 25/% அப்படிங்கிறத by 100 எழுதலாமா, இன்டூ 400 ப்ளஸ் 30/100 இன்டூ 500 இப்படி எழுதலாமா. ஆஃப்ங்கிறது இன்டூ எழுதிக்கிறோம். 0 0 கேன்சல் ஆயிரும். அப்போது 25 × 4 அப்படிங்கிறது உங்களுக்கு 100 ஆகும். 30 × 5 அப்படிங்கிறது 150 ஆகும். ஈக்குவல் டு 300 minus x அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதை வேல்யூ என்ன, 250ன்னு வரும். 250 ஈக்குவல் டு 300 minus x. அப்போ x இந்த சைடு வந்துருச்சுன்னா x ஈக்குவல் டு 300 minus 250. அப்போ எக்ஸோட வேல்யூ 50. கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கிறத கரெக்டாக பார்த்து அப்புறமா சால்வ் பண்ணணும். அவசரப்பட்டு சால்வ் பண்ணோம்னா ஏதாவது ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடுவோம்.
நம்ம சிம்பிளிஃபிகேஷனில் 10 சம்ஸும் பார்த்துட்டோம். இந்த 10 சம்ஸ்க்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை சால்வ் பண்ணி பாருங்கள். அது கூடவே கீழே ஆன்சரும் பிடிஎஃபாக கொடுத்துருக்கேன். அதையும் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொஷின் வந்து ரீசெண்டாக குரூப் 4ல் கேட்ட கொஷின். இதுவும் வந்து சிம்பிளிஃபிகேஷன் மாடல் தான். இதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஆன்சர் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லைன்னா சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். Okay, bye-bye.